ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரீஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஸ்பாஞ்சியான வீட் அப்பம் ரெசிபி தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, அரை கப் ரவை, இனி ஒரு அரை கப் தேங்காய் துருவினது, ஒரு அரை கப் நல்ல நாட்டு சர்க்கரை, அரை கப் பால், ஒரு 5 ஏலக்காய் பொடிச்சது, உப்பு, பேக்கிங் சோடா, இதெல்லாம் தாங்க. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு அதுக்கு தேவையான பேட்டரை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த வீட் ஃப்ளோரை போட்டுக்குங்க. அதுலேயே தேவையான ரவையும் போட்டுக்குங்க. அந்த அரை கப் ரவைக்கு அப்புறம் அரை கப் தேங்காய் துருவினதுங்க, அதையும் அதிலே நம்ம போட்டுக்கலாம். இப்போது அடுத்ததாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இதோடய நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உப்பை எடுத்துக்கலாங்க. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டையும் கடைசியில் நம்ம போட்டுக்கலாங்க. பேட்டர் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ உப்பை போட்டு சும்மா விஸ்க் வச்சு ஒரு 2 நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பால் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நாட்டு சர்க்கரை, அதை வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிரப் பருவத்தில் நம்ம அதை உருக்கி எடுத்துக்கலாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல ஆர்கானிக்கான ஒரு பியோர் நாட்டு சர்க்கரைங்க. இதில் சாதாரணமாக நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலும் எங்களுக்கு எந்த கல்லோ மண்ணோ வர்றதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்துக்குங்க. அது கல்லோ மண்ணோ வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இதே மாதிரி பியூரான இது உங்களுக்கும் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை டைரெக்டாக கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. அது அந்த பதமெல்லாம் மாற வேண்டாம், ஜஸ்ட்டு நல்லா கரைஞ்சிருச்சுனாவே போதும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த சூடு மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேட்டரில் நேரடியாக ஊற்றி இந்த அப்பத்துக்கு உண்டான சாஃப்ட் பேட்டரை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சிரப்பை உள்ளே ஊற்றி நல்லா தேவையான பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. எதுவும் உருண்டை கட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு அது கிடைக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இலக்கமாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதுங்க, ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். நல்லா கட்டி தட்டாமல் எந்த உருண்டையாகவும் இல்லாமல் நல்லா பேட்டரை பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த 5 ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 ஏலக்காவோட பொடி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் சோடா அதுவும் ஆட் பண்ணிக்கலாமுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் அந்த உருண்டையாக எங்கேயும் கட்டி பிடிக்கலைங்கிறது அது நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேட்டரை ஒரு 10 to 20 minutes ஊற வைக்கணுங்க. அது கொஞ்சம் செட்டில் ஆகும். அது நல்லா ஊறி நல்ல ஒரு பதத்துக்கு வருங்க. ஒரு 20 minutes இப்படியே மூடி வச்சுட்டு இப்போது ஒரு வடை சட்டியில் ரிஃபைண்ட் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ அதில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி மாவு ஊற்றினா போதுங்க, தாராளம். இப்போ இது நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகி நம்மளுக்கு வரணுங்க. பார்த்திங்களா, இது
அப்படியே பொங்கி வருது. இப்போது மெதுவாக ஒரு குழிக்கரண்டி வச்சு நம்ம அதை வந்து திருப்பி போட்டுக்கலாமுங்க. அடியிலேருந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து விட்டு மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இப்போது அடுத்த சைடும் நல்லா வேகணுங்க. இப்போது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபிங்க. குழந்தைங்க எஸ்பெஷலி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாமுங்க. வெந்துருச்சுன்னு ஷுவர் ஆகும்போது அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்லேயும் செய்கிறோம். ஃப்ளோரில் மைதா யூஸ் பண்ணலை, அப்புறம் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர். அப்போது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போது மற்ற அப்பத்தையும் சுட்டுக்கலாங்க. இதே மாதிரி ஒரு குழி கரண்டி மாவு போதுமான அளவு. இப்போது இதுவும் உப்பிட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் அது அப்படியே ஃப்ரை ஆகி வரும். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாமுங்க. இது நல்லா 2 சைடும் நல்லா வேகணுங்க, உள்ளேயும் வேகணும். அதனால் அவசரப்பட்டு வெளியில் எடுத்துட வேண்டாம். அப்புறம் வெளியில் மட்டும் அந்த ஒரு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால் நல்ல பொறுமையாக எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது சுட்டுக்கலாம். இதேமாரி பாக்கி இருக்கிற அப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாமுங்க. இது ரொம்பவே ஈஸிங்க. குழந்தைங்க சாயந்தரம் வந்து ஏதாவது ஸ்நாக் வேணும்னு சொல்லும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டைம் எடுக்காத ஒரு ஸ்நாக் ஐட்டம். அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் நம்மளுக்குங்க. ஒரு ஈவினிங் டீயோட இந்த மாதிரி ஒரு சூடான ஒரு ஹெல்த்தியான அப்பம் நம்ம சாப்பிடும்போது, ஃபேமிலிக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவும் இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதனால் இன்றைக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அது நல்லாவே வரும், ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம அப்பம் ரெடிங்க. நல்ல சூடாக நொற பொங்க ஒரு டீயோட இது கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வேறு என்னங்க வேணும்? சூப்பரான ஹெல்தியான ஸ்பாஞ்சி டேஸ்டி அப்பம் ரெசிபி இஸ் டன். இனி வேறு என்னங்க, ஒரு சூடான டீயோட என்ஜாய் பண்ண வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க. இது ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், உள்ளே எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.